ஹே ஃபோக்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 160 கேடிஎம் டியூக் 160 தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. லான்ச் ஆகி 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் இப்போது என் கையில் வந்திருக்கு. அண்ட் சாரி ஃபார் திஸ் டர்ட்டி ஸ்டஃப். நான் மதுரையில் கொஞ்சம் மழை அனல் எல்லாமே வந்து கலந்து போயிட்டு இருக்குது. ஹெவியாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு போல். ஒரேடியாக வந்து பைக் நாஸ்தியாக தான் இருக்குது. எவ்வளோ வாட்டி கழுவினாலும் வந்து இப்போது ரைட் பண்ணிட்டு தான் வரேன். அதுக்குள்ளே மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வண்டியோட வாக்ரவுண்ட் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ஆர்கே மோட்டார்ஸ் கேடிஎம் இந்த பைக்கை நம்ம ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக அவங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த புக்கிங்ஸ் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். கால் பண்ணி கேளுங்க. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவும் ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னும் வாட் டு டூ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு நான் எக்கச்சக்க எஃபோர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு தோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ரெகக்னைசிங் மீ அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. இந்த மாதிரி இன்னும் நிறைய உருப்படியான ஒரு வீடியோஸ் நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஓகே, ஆல்ரைட். ஸோ கேடிஎம் 160 டியூக். ஸோ இந்த வண்டியோட மெயினான ஒரு விஷயத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், விச் இஸ் த இன்ஜின். ஏன்னா இந்த இன்ஜின் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. மிச்சம் எல்லாமே வந்து மற்ற யூனிட்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான். 200லேருந்து 250லேருந்து 390லேருந்து ட்ரைவ் பண்ண விஷயங்கள் தான் வந்து இந்த பைக் பூராமே இருக்குது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த வண்டியில் இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 160cc லிக்விட் கூல் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ப்ரொடியூசஸ் அரௌண்ட் 18.75 bhp at 9500 rpm. லிமிட்டர் கிட்டத்தட்ட 10,000 rpm செட் பண்ணியிருக்காங்க. பட் 9500 rpm தான் நமக்கு வந்து பீக் பவர் கிடைக்குது. பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15.7 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு வந்து 7500 rpmக்கு மேலே தான் வந்து ரிலீஸே ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டார்க் அண்ட் பவர் ஃபிகர்ஸ் வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தாலும் பெருசாக வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த கேடிஎம்மோட பிஹேவியர் வந்து என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடியலை. அந்தளவுக்கு வைப்ரேஷன் இல்லை. எஸ், இப்போ மற்ற டியூக்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டிலாம் வந்து ரொம்ப 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 வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. அது ஓட்டுறப்ப நான் நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் லைக் 125 கேடிஎம்லேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 250 அண்ட் 390யோட இன்டர்னல்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இதுக்குள்ளே இருக்க இன்டர்னல்ஸை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கேடிஎம்ஸோட அந்த நேச்சுரல் பிஹேவியர் இல்லை, அது ஒரு கேடிஎம் லவரை எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட், இந்த இன்ஜினை பற்றி பேசுகிறப்போ இந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டுருங்க. ஓகே, திஸ் இஸ் ஐடியல் நோட். 0 வைப்ரேஷன். நல்லா இருக்குது வண்டி. ஆக்சுவலாக வந்து இது டியூக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இதனால தான் எனக்கு தோணுச்சு. இதனால டியூக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது இஸ் ஐடியல் ஆர்பிஎம் 1500 rpm ஸ்பின் ஆகிட்டு இருக்கு இன்ஜின். நத்திங். லெட் மீ ஜஸ்ட் rev it up. என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதோட ரேடியேட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிங்கிள் ஃபேனோட வருது, லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ரேடியேட்டர் வந்து ஆன் ஆகி இந்த இன்ஜின் கூல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ இந்த வண்டி நீங்கள் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி எனக்கு ஹீட்டிங் இந்த வண்டியில் இருக்கா அப்படின்னா எனக்கு டு பி ஃப்ராங்க் ஃபீல் ஆகலை. பிகாஸ் என்னோட செட்டப் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வேரிங் அ ஜீன் அண்ட் குட் பூட்ஸ். ஸோ எனக்கு வந்து இதோட ஹீட்டிங் அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் இன்றைக்கி வெதரும் ஆக்சுவலாக வந்து வெயில் இல்லை, பட் அனல் இருக்குது. பட் ஹீட்டிங் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியலை, விச் இஸ் அனதர் ப்ளஸ். மேபி நீங்கள் ஒரு நல்ல கியர்ஸோடு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து ஃபீல் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வண்டியோட இந்த இன்ஜினை தவிர மிச்ச எல்லா விஷயமும் வந்து நம்ம மற்ற டியூக்ஸில் பார்த்த விஷயங்கள் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த வண்டியோட டிசைன்லேருந்து வரையணும். அந்த வண்டியை பார்த்தோம் அப்படின்னா இந்த 160 அப்படின்னு ஸ்டிக்கரை மறைச்சிட்டோம் அப்படின்னா 200 தான். எக்ஸப்ட் இந்த கேப்பை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா. இங்கே ஆக்சுவலாக இந்த ஒரு கேப்பும் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. ஏன்னா சாசிஸ் ஆக்சுவலாக வந்து 200ஓட அதே சாசிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 200 சாசி, பாடி, சீட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 200லேருந்து எல்லாமே டிரைவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இப்போ நீங்கள் விசிபிளாக பார்த்துட்டு இருக்க அத்தனை விஷயமே கிட்டத்தட்ட வந்து 200 டியூக்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், இந்த டேங்கோட இதுவாக இருக்கட்டும்,
ஷவுட்ஸாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யூ கேன் நேம் இட், யூ கேன் ஜஸ்ட் சே இட், திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் தி டியூக் 200. அந்த மாதிரி தான் வந்து இந்த 160 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுசாக ஒரு சில விஷயங்களும் வந்து 200 தாண்டி வந்திருக்கு அப்படின்னா அதோட வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீல்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரீசன்ட் Gen 3 250ல 390ல பார்க்குற அதே மாதிரியான ஒரு வீல் செட்டப் அண்ட் டிஸ்க் ரோட்டோஸுமே வந்து அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கு. ஸோ பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 320 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வித் 4% காலிபர்ஸ் ஃப்ரண்ட்லையும், நமக்கு வந்து 240 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வித் 2% காலிபர்ஸ் ரியர்லையும் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் இதோட பெட்டரான பிரேக்கிங் 160cc கிடையாது. 390ல எனக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் எனக்கு வந்து இந்த பிரேக்கிங்கில் கிடச்சிது. எனக்கு பைட்டும் சரி ப்ரொக்ரெஷனும் சரி பக்காவாக இருந்துச்சு. ரியரில் பைட் அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை, பட் ப்ரொக்ரெஷன் இருக்குது, பிரேக்கிங் இருக்குது, பட் எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃபீல் இல்லை. காரணம் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 4% காலிபர்ஸ் அப்படின்னால பெரிய டிஸ்க்கும் கூட இட் ஹேஸ் மோர் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு த ரியர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 110 செக்ஷன் டயர்ஸை வந்து நமக்கு 17 inch வீல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ரியரில் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 140 செக்ஷன் ஆஃப் டயர்ஸ் நமக்கு வந்து 17 inch வீல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 செக்ஷன் மிஸ் ஆகுது, பட் 150 செக்ஷன் இந்த 160cc தேவையா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த வீல் செட்டப் கொஞ்சம் லைட் வெயிட்டாக வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது தான், பட் இது அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக அப்படின்னா தட்ஸ் அ பிகஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 147 kgs. ஸோ கிட்டத்தட்ட இதோட காம்படிட்டரான MTயை விட ஒரு 6 kg வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம், கர்வ் வெயிட்டு நான் சொல்ல வரேன், சரிங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த டிசைன். இந்த டிசைன் ஆக்சுவலாக வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு Gen 2 லவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, Gen 2 டியூக் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேம் நம்ம Gen 2 390ல 250ல பார்த்த அதே டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் இது பார்க்க நல்லா தான் இருக்குது, அட்டென்ஷன் கிராபியாக தான் இருக்குது. இந்த கலரை விட இப்போ என்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு கிரீன் பிளாக் காம்போவில் இருக்க ஒரு கலர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒயிட் அண்ட் ப்ளூவோட இன்னொரு கலர் காம்பினேஷன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கலர் ஆக்சுவலாக வந்து இன்னும் ஐ கேட்சியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சு அதோட ஃபோட்டோகிராஃபை நான் அட்டாச் பண்ண முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன் லைவாக போய், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இதை காட்டில் வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அதுதான் ஒரு யூனிக்காக எனக்கு பர்சனலாக ஃபீலான விஷயம். ஏன்னா இந்த இதை பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு 200 பார்க்குற ஒரு ஃபீல் தான் கொடுக்குதே தவிர அந்த கலரை பார்த்து தான் நமக்கு வந்து ஓகே இது 160 அப்படின்ற ஒரு யூனிக்னஸ் வந்து அந்த இதில் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதர் தென் தட் இந்த பில்டில் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா சத்தியமாக நோ. இது வந்து ஒரு நல்ல பில்ட். இப்போ Gen 3 விட Gen 2 பில்ட் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பேனல் கேப்ஸ் இருக்காது, லேட்டரல் நாய்ஸ் இருக்காது, பில்டு குவாலிட்டியுமே வந்து பெட்டராக பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஸோ உண்மையிலே வந்து இந்த பில்டு குவாலிட்டி இஸ் சாலிட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கி ஃபீல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த டைம் பேனல் கேப்ஸு தேவையில்லாமல் அந்த வைப்ரேஷன் ஆகிற அந்த விஷயங்கள் சுத்தமாக இல்லை, ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த 200லேயும் சரி 160லேயும் சரி இந்த பில்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது இப்படியே இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. அண்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சீட் ஹைட் கிட்டத்தட்ட வந்து 815 mm கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் 800 mm 805 mm, இட்ஸ் நியர்லி 815 mm. கிட்டத்தட்ட 200 டியூக்கு சிமிலரான ஹைட் தான். ஸோ இதை நான் ஏறி காட்டுறேன். நான் ஒரு 180 cm இருக்கிற ஆள் வித்தவுட் ஸ்னீக்கர்ஸ்னால். ஸோ எனக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஹைட்டுக்கு என்னால் வந்து இதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஐ கேன் ஸ்டில் மேனேஜ். என்னால் வந்து இப்படியும் பண்ணிக்க முடியும், பட் 2 ஃபுட்டுமே வந்து என்னால் ரொம்ப ஈஸியாக வைக்க முடியுது. நான் இன்னும் உட்காரவே இல்லை. உட்காந்தேன் அப்படின்னா இட்ஸ் டூ ஈஸி ஃபார் மீ. என்னோட ஹைட்டுக்கு இட்ஸ் ஸ்டில் அக்சசபிள், ஒரு நல்ல ஹைட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 170 சென்டிமீட்டர்ஸ்க்கு நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ரியலி மேனேஜ் இட். பட் அது கீழே வர்றப்போ வந்து யூ மே சஃபர். லைக் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் மற்ற 160யை விட செக்மெண்ட்டில் இருக்க மற்ற 160யை விட இந்த 160 வந்து கொஞ்சம் ஹைட் கூடவே வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெனிஃபிட்டாக நான் பர்சனலாக பார்க்குறது வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸை நான் பார்க்குறேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இப்போது 174 mm ஆக்சுவலாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்கள் பில்லியனோட நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் இட் மோஸ்ட்லி வந்து தட்ட வாய்ப்பே இல்லை. அண்ட் இந்த ரைடிங் ட்ராங்கில் பற்றி பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து சீட் ஹைட் அதிகம் அப்படின்றனால எல்லாமே வந்து ஒரு அப்ரைட்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ஐ டோன்ட் நோ வை, நான் மற்ற பைக்ஸை ஓட்டிட்டு வேறு பைக்ஸ் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பைக்ஸ் நான் 390 ஓட்டுறப்பே வந்து எனக்கு டேங்க்கில் உட்காந்து ஓட்டுற ஃபீல் வந்து சம்டைம்ஸ் எனக்கு வரும். பட் நான் என்னோடய பைக்லேருந்தே நான் இந்த வண்டிக்கு வரேன், இதுவே எனக்கு வந்து டேங்க்கில் ஏறி உட்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கான காரணம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேங்க்ஸ் கெப்பாசிட்டியுமே வந்து ஒரு வெறும் 10 liters ஆஃப் கெப்பாசிட்டியை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மைலேஜ் கிட்டத்தட்ட
மோஸ்ட்லி கம்பெனியே கிளைம் பண்ணுறது ஒரு 37. ஸோ அதில் மைலேஜ் டெஸ்ட்லாம் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியலை. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் ஓனர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வண்டி எடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் ஷோரூம் வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ ரைடிங் ட்ராங்கில் அப்படி பேசுகிறப்போ ரைடிங் ட்ராங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் அப்ரேட்டாக தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப எனக்கு வந்து லீன் போன்ற இல்லை, டிப்பிக்கல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான ஒரே பிஹேவியர். நீங்கள் கால் பெண்ட் ஆகிறத பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஞ்சம் நியூட்ரல் சைடு கம்பேர்ட் டு என்னோட டியூக்ஸை விட இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல பொசிஷனாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. சீட்ஸ் ஆர் குட். என்னால் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா போயிட்டு வர முடியுது. பட் சீட் வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு லாங் டிரைவ் அப்போ இந்த சீட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்ற அது ஒரு பெரிய டவுட். நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு குஷன் சீட்டுக்கு அப்கிரேட் பண்ணுறது வந்து மச் மோர் ரெக்கமெண்டட். அண்ட் இந்த ரைடிங் ட்ராங்கில் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல அந்த ஆக்சிலேட்டரில் ஹேண்டில் பாரில் கொஞ்சம் வந்து இந்த டாட்டடான அந்த கிரிப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிப்பியாக போகிறதுக்கு நல்லா இருக்குது. நான் பர்சனலாக க்ளவுஸ் போட்டு தான் அந்த ரைட் ரிவ்யூலாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எங்கேயுமே கிரிப் மிஸ் ஆகலை, விச் இஸ் குட் இனஃப். அண்ட் இந்த பொசிஷன் வந்து ஒரு சூப்பராக தான் இருக்குது. இப்போ நான் இதான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து நீங்கள் மோஸ்ட்லி உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பெண்ட் டவுன் அண்ட் கோ ஃபார் இட். இங்கே ஸ்பேஸ் இருக்குது, பட் சேஃப்டியாக ஓட்டுங்க. அதுதான் இந்த கீ ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தட்ஸ் அனதர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த காம்படிட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா MT-15 அதுலேயும் நமக்கு வந்து TFT கிளஸ்டரோட நமக்கு வருது. இது அதை விட எக்ஸ்பென்சிவ், பட் இட்ஸ் ஸ்டில் கம்ஸ் வித் அந்த என்ன சொல்கிறது, இந்த 2024 Gen 2 250 நமக்கு ஒரு யூனிட் வந்துச்சு தெரியுமா, அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் வந்து ஒரு ரீட் அவுட்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னா எஸ், இந்த ரீட் அவுட்ஸ் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ரீட் அவுட்ஸ் ஆர் குட், ஸ்விட்ச் கேஸ் ஆர் குட். இதில் நமக்கு வந்து அந்த 390 250 பார்க்குற அந்த ஸ்விட்ச் கேஸை வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஹசார்ட் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்வியஸ்லி இதில் இருக்க வாய்ப்பு கிடையாது தான். அண்ட் இந்த சைடு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 200 கொடுத்துருக்க அதே கில் ஸ்விட்ச் அண்ட் ஸ்டார்ட் பட்டன். இங்கே ஆக்சுவலாக வந்து அந்த புது ஜென்னுக்கான அந்த ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக எனக்கு 200லேயும் சரி இதுலேயும் சரி ஒரு ஆக்வர்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டியோட ஆக்சுவலாக மிரர்ஸ் தட்ஸ் அனதர் ஃப்ளாப். எஸ், ஃப்ளாப். சத்தியமாக எனக்கு வந்து இந்த மிரர் பத்தலை. டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ எனக்கு வந்து நான் இப்படி தான் போய் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னாச்சும் அந்த சைடில் வராங்களா அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். தவிர விசிபிலிட்டி வாஸ் குட் பி பெட்டர். வைப்ரேஷன் இல்லை. அகெயின் மிரர்ஸில் எனக்கு வந்து வைப்ரேஷன் ஹையர் ஆர்பிஎம்ஸில் எனக்கு ஃபீல் ஆகலை, பட் விசிபிலிட்டி குட் பி பெட்டர். இன்னும் கொஞ்சம் பெரிய மிரர்ஸாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப 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 சின்ன மிரர், என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு தான் மொத்தமாகவே இருக்குது, என்னோடய கை அளவுக்கு தான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரை தான் மொத்த மிரர் சைஸுமே இருக்குது இந்த சைடில். ஸோ இட் குட் பி பெட்டர் அப்படின்றது தான் வந்து என்னோட பர்சனல் தாட்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி இன்னொரு புது விஷயத்தை ஆக்சுவலாக வந்து கேடிஎம் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கேடிஎம் பைக்ஸ்லையுமே பண்ணாத ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக வந்து இந்த பைக்குக்கு ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. அது ஏன் பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட சஸ்பென்ஷன் செட்டப்பை வந்து WPலேருந்து என்டியூரன்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு ஆக்சுவலாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் கேடிஎம். WPயை தாண்டி நான் ஒரு சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக வந்து நான் பார்க்குறேன். நான் முதல்ல வந்து உடனே நான் வந்து இந்த WP ஸ்டிக்கர் எங்கே தான் முதல்ல தேடினீங்க, WPயை காணோம், புது சஸ்பென்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியுது இது என்டியூரன்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 41 mm ஆஃப் USD ஃபோக்ஸ், அது என்டியூரன்ஸ்லேருந்து நமக்கு வருது. ஐ கெஸ் 41 or 43 மேபி நான் கரெக்டாக போடுறேன். இதோட ஸ்டெபிலிட்டி வாஸ் குட், ஹேண்ட்லிங்கும் குட். இந்த பவருக்கு வந்து இது மோர் தென் எனஃபாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் கம்ஃபர்டபுளாக ஒரு ஹைவேக்கு இது போதுமா அப்படின்றத வந்து ஒரு லாங் ஹவர்ஸ் எடுத்து ஓட்டி பார்த்தா தெரியும். பட் இப்போ வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ மோரார்லெஸ் நமக்கு வந்து 250லேருந்து கொஞ்சம், 390லேருந்து கொஞ்சம், 200லேருந்து மேஜராக, அப்புறம் 125லேருந்து இந்த இன்ஜின் அப்படின்றத மொத்தமாக அங்கிட்டு மொத்தமாக கை வச்சு ஒரு 160 அப்படின்ற ஒரு பைக்கை வந்து 1,85,000 எக்ஸ்ஷோரூமுக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட், 1,85,000. ஸோ 1,85,000 அப்படின்றது வந்து நம்ம MTயை விட ஆல்மோஸ்ட் ஒரு 10,000க்கு மேலேயே வந்து ப்ரைஸ் அதிகம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் திஸ் ப்ரைஸிங். ஏன்னா கேடிஎம்மோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு சத்தியமாக வழங்கலை. இந்த வண்டியை பார்க்குறப்போ இந்த வண்டியை நீங்கள் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் இந்த விஷயம் யூனிக்காக இருக்குது ப்ரோ, இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். மற்றவங்க இந்த வண்டியை வாங்குறதா இருந்தால் இந்த விஷயத்துக்காக நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்ற பையர்ஸ் அதை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். பட் ஐ கெஸ் ஐ கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஐ கேன் எக்ஸ்பிளைன் தட். ஸோ அதர் தட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ ஆக்சுவலாக அதுக்கு நெக்ஸ்ட் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா யூ நோ வாட் டு டூ, ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ. நீங்கள் பார்க்குற டைமில் அந்த ஒரு ரிவ்யூவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட்.
இந்த இடத்துல அவர் இங்கே கார்டு நான் தரேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் டூ தேட் அஸ் வெல். அண்ட் உங்களை நான் வேறு ரிவ்யூவில் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப். நல்ல கியர்ஸோட நல்ல ஹெல்மெட்ஸோட ரைட் பண்ணுங்கள். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப். பாய்.